ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா செய்த தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக பிரியாணி டேஸ்ட்டில் இது ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டாங்க. அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நாங்கள் செடிகளுக்கு தான் ஊற்றுவோம். ஏன்னா அது ரொம்ப நல்லது, செடிகளுக்கு நல்லா வளரும். அதனால் நான் ரோஸ் செடிக்கும் மல்லிகை செடிக்கும் அதை ஊற்றிக்கிட்டேன். அரிசி கழுவி வச்சுட்டு அதில் ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு அதை பிரட்டி வச்சிடணும். ஏன்னா லெமன் புழிஞ்சு கொஞ்ச நேரம் ஊறினுச்சுன்னா நல்லா புழு புழுன்னு நல்லா வரும். ஒரு 1/2 hour அதை ஊறட்டும். ஒரு 7-8 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. முழு தேங்காயவும் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருங்க. 3/4 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டாங்க. இந்த இலையோட பேர் தெரியல, ஆனால் அதை நாங்கள் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். இது தக்காளி சாதம், பிரியாணி இதுக்கெல்லாம் போடுவோம், நல்லாயிருக்கும். இது பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா அதையும் சேர்த்து போட்டு, ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் 3 டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 4.5 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி 4-5 விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கி கொஞ்ச நேரம் கழித்து அதை நல்லா கிளறி விடணும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கிட்டோம். முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு அதையும் வறுத்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா நெய்யில் வதக்கி அதை சேர்த்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டு அதையும் லாஸ்ட்டில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரெட்டு டேஸ்ட்டெலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.